So this video is sponsored by BuyMode e-shopping app. So இந்த ஆப்ல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான grocery ஐட்டம்ஸ் வந்து நீங்க வீட்லேருந்தே ஆன்லைனில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெரைட்டி பார்த்தீங்கன்னா குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக்கு, பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, பெவரேஜஸ், பேபி கேர் எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரியும் வந்திருக்கு. ஸோ அவங்க ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ, உங்கள் ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கே பிடிச்சி போகும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஆர்டர் கொடுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்குள்ள அவேர்னஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஸோ பேங்க் புதுசாக வந்து கேஒய்சி அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஒய்சி அப்டேட்டில் நிறைய ஸ்கேம் நடக்குது. இப்போது என்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னு சொன்னால், கேஒய்சி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேமை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்கேம்ஸ்னால் ஏமாத்துறது, ஃப்ராட் அப்படின்னு. ஸோ கேஒய்சினா என்ன? ஸோ நிறைய பேருக்கு கேஒய்சினா என்னன்னு தெரியாது. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். ஸோ நோ யுவர் கஸ்டமர்னால் இப்போ பேங்க்லேருந்து அவங்க வந்து யார் யார் கஸ்டமர், யார் நம்மளோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் கேஒய்சி அப்படிம்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துக்குவோம். ஸோ பேங்க்லேருந்து இப்போ புதுசாக கனரா பேங்க்கில் வந்து ஏபிகே ஃபைல்ஸ் கேஒய்சி அப்டேட்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணி பண்ணுங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும், பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அவங்களோட அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த் எல்லாருமே ஃபில்அப் பண்ணி நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து கார்டோட டீட்டெயில்ஸில் வந்து சிவிசி கோட் அப்படின்னு சொல்லி பேக் சைடில் இருக்கும். அது வந்து செக்யூரிட்டி கோடு. அது அந்த கோடை கொடுத்து கூட ஏமாந்துருக்காங்க. சில பேர் வந்து ஓடிபி நம்பரை கொடுங்க, உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேஒய்சி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி கேட்டு கூட ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அது ஏமாந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம் அலர்ட். எந்த விதமான கேஒய்சி அப்டேட்டுக்கும் பேங்க் வந்து ஏபிகே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இது வரைக்கும் சென்ட் பண்ணதில்லை. எந்த ரீசனுக்கும் சென்ட் பண்ணாது. இது எல்லாரும் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமாக இந்த கேஒய்சி அப்டேட்டு இப்போ எல்லா பேங்க்கும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏபிகே ஃபைல்ஸ்லாம் சென்டே பண்ண மாட்டாங்க. எந்த விதமான மெசேஜஸ் உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆக போகுது, நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணல, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் அமௌண்ட் விட்ரா பண்ணல, ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லாக் ஆக போகுது, இமிடியேட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி லிங்க் வந்தால் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எந்த விதமான டவுன்லோட் அவங்க இமெயில்லையோ மெசேஜஸ்லையோ வாட்ஸ்அப்பில் வந்ததுனாலும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அன்னோன் லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. பிளாக் பண்ணிவிட்டு சஸ்பிஷியஸ் கான்டாக்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து 1930 அலர்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சைபர் கிரைமில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த கேஒய்சி அப்டேட்டும் பண்ணாமல் டைரெக்டாக பேங்க் போய் விசிட் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.